திருவள்ளூர் அருகே பள்ளி மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்த வடமாநில இளைஞருக்கு இரட்டை ஆயுள் தண்டனை. திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அடுத்த ஆரம்பாக்கத்தை சேர்ந்த சிறுமி ஒருவர் அங்குள்ள அரசு உதவி பெறும் பள்ளியில் 4ஆம் வகுப்பு படித்து வருகிறார். கடந்த ஜூலை மாதம் 12ஆம் தேதி நண்பகல் வேளையில் பள்ளி முடிந்து ஆரம்பாக்கம் ரயில் நிலையத்தை கடந்து மாந்தோப்பு வழியாக சிறுமி வீட்டிற்கு நடந்து சென்றுள்ளார். அப்போது அவரை பின்தொடர்ந்து வந்த மர்ம நபர் ஒருவர் திடீரென சிறுமியை தூக்கிச் சென்று ஆழ்நடமாட்டம் இல்லாத இடத்தில் வைத்து பாலியல் வன்கொடுமை செய்துள்ளார். பின்னர் அந்த நபர் செல்போனில் மற்றொருவருடன் இந்தி மொழியில் பேசியுள்ளார். இதை கவனித்த சிறுமி சமயோசிதமாக அந்த நபரின் கண்ணில் மண்ணை வாரி தூவிவிட்டு அங்கிருந்து தப்பித்து வீட்டிற்கு ஊடி சென்றுள்ளார். பெற்றோரிடம் சிறுமி நடந்ததை கூறியதையடுத்து ஆரம்பாக்கம் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்க தாமதப்படுத்தியதாக கூறப்பட்ட நிலையில் கும்மிடிப்பூண்டி டிஎஸ்பி அலுவலகத்தில் புகார் அளிக்கப்பட்டு விசாரணை தீவிரப்படுத்தப்பட்டது. பாதிக்கப்பட்ட சிறுமி மேல் சிகிச்சைக்காக ராயபுரம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இதனைத் தொடர்ந்து சிசிடிவி காட்சிகள் மற்றும் புகைப்படங்களை வைத்து தனிப்படை போலீசார் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர். விசாரணையில் குற்றவாளி டெல்லியைச் சேர்ந்த பிஸ்வகர்மா என்பது தெரியவந்தது. அவரை சூலூர்பேட்டை ரயில் நிலையத்தில் வைத்து போலீசார் கைது செய்தனர். சிறுமியும் அவரை அடையாளம் காட்டினார். கடந்த 5 மாதங்களாக இந்த வழக்கு திருவள்ளூர் போக்சோ நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. இந்நிலையில் இன்று தீர்ப்பு வழங்கிய நீதிபதி குற்றவாளி பிஸ்வகர்மாவுக்கு இரட்டை ஆயுள் தண்டனை விதித்து உத்தரவிட்டார். மேலும் சிறை தண்டனையுடன் 1,45,000 ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டுள்ளது.